அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றிணைப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான 10 தோல்விகள். இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்கவில்லை. நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலை பார்த்து கொள்வதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இனி அதிமுக செயல்படுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் 2 கோடி தொண்டர்களை ஒன்றிணைக்க முடியும். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 88 லட்சம் தொண்டர்கள் மட்டும்தான் அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். மீதமுள்ள 1,20 லட்சம் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள்? அவர்கள் பிற கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்களா, எடப்பாடியை புறக்கணிக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. முதல் கட்டமாக பன்னீர்செல்வம் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்க உள்ளதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த கள்ளச்சாராயம் குடித்து 52 நபர்கள் உயிரிழப்பு, இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை திமுகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சமயத்தில் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வருடங்களில் அதிமுகவின் பலம் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக அமையும். அதிமுகவின் கைகள் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக மாறும் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். வெறுப்புகளை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம். முதல் கட்டமாக பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் பேச உள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதற்கான ஆதரவுகளை அதிமுகவின் தொண்டர்கள் தருவார்கள் என்று நம்புகிறேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு தோல்விற்கு மிக முக்கியமான காரணம் அடிமட்ட தொண்டர்கள் வரை அதிமுகவின் தலைமை என்ன சொல்கிறது என்பது தெரியாமல் இருப்பதுதான். இனியும் அந்த தவறை செய்யக்கூடாது. அதிலிருந்து மக்களையும் அதிமுகவின் தொண்டர்களையும் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இனி அதிமுக செயல்பட வேண்டும். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த அதிமுக தற்பொழுது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இனியும் அதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தால் நிச்சயமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட நாங்கள் ஓரம் கட்டுவோம் என்று தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ்ஐ செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்கலாமா? இது சரியான முடிவா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.